தற்கொலை நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாம் பற்றிலாம் பேசியிருக்காங்க இல்லையா? உள்ளபடியான தற்கொலை ராகுல் காந்தி தான். நீ என்ன பேசுகிற? உனக்கு எதிராக வந்த போது, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எதிராக வந்த போது, உன் கட்சிக்காரனுக்கு எதிராக வந்த போது, அப்பெல்லாம் ஈடு பண்ணதெல்லாம் பொய், தப்பு, போர்ஜரி வழக்கு, அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்டது, பழிவாங்க நடவடிக்கை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா பினராயி விஜயன் அப்படின்னு வரும்போது, அவருடைய பொண்ணுன்னு வரும்போது அது கரெக்டு, அர்த்தத்துக்கு உள்ள வைக்கணும்னு கொஞ்சமாவது அறிவுள்ளவன் செய்யற வேலையாது. பினராயி விஜயனை பத்தி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு இஷ்யூல அவர் பேசுற பேச்சுல இருந்து எடுக்கலாம். நீ எல்லாம் அப்படிலாம் பேசுறதே கிடையாது, அந்த இஷ்யூல தொட்டதே கிடையாது. நீங்க பினராயி விஜயனை பத்தி பேசுறீங்க. யாரு முதல்வராக இருந்தாலும் அவரை வச்சுக்கிட்டு அவர் குடும்பத்தினரோ இல்லை மற்றவங்களோ ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருவாங்க. அது என்ன ஏதுன்னு தீர்மானம் வழக்கு தீர்மானிக்கப்பட்ட அதுக்கு முன்னாடி நீ யார் சொல்றதுக்கு? உன்னை எதிர்த்து அவங்க போட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்களும் அவங்களும் எதிர்த்து நிலையில இருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்க கிடையாது, அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு அணி உருவானா அதுதான் இந்திய அணியா இருக்கும், உள்ளபடியான இந்திய அணியா இருக்கும். ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எதுவும் உருப்படாது. யாருக்கு வேணாலும் நீங்க வந்துட்டு பெருந்தன்மையை காட்டலாம், காங்கிரஸ் காட்டாதீங்க. நீங்க நல்ல பாம்பை கூட கையில வச்சுட்டு கொச்சிங்க, தப்பு இல்லை. காங்கிரஸ்காரன் பக்கத்துல கூட உட்கார கிடைங்க, தப்பு. அது காங்கிரஸ் காரணம் சொல்ல வரேன். காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தோன்னா டோட்டல் ஃபியூடல். அது வந்துட்டு ஒரு கணவான்களுடைய கட்சி. இங்கே பணக்காரன், அங்கே வந்து மிட்டா மிராசு இவங்க தான் இருப்பாங்க அந்த கட்சியில். அவங்களுக்கு பதவி வாங்கி வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா வாழ்வாங்க, நாட்டில் எந்த முன்னேற்றமுமே ஏற்படாது. தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம் சார். தேசிய அரசியலில் நீங்கள் ரொம்பவே கை தேர்ந்தவர். அதை பற்றியான விவரங்கள் ரொம்பவே டே டு டே வந்து அதை நீங்கள் கூர்ந்து கவனிக்கக்கூடியவர் என்ற அடிப்படையில் இந்த இந்தியா கூட்டணி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம், இதனோட நிலைமை என்னவா இருக்குன்ட்டு. ராகுல் காந்தியினுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு மேலும் அந்த இந்தியா முழுக்க, குறிப்பாக இந்தியா கூட்டணியில் பெரிய ஒரு கழகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சிபிஐ சிபிஎம் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. பினராயி விஜயனை உடனடியாக கைது செய்யணும். ஏற்கனவே ரைடு போகும்போது பினராயி விஜயன் என்ன சொன்னார்? ராகுல் காந்தியோட என்ன நிறைவேறிடுச்சு அப்படின்ற விஷயம் சொன்னார். இப்போ ரெண்டாவது கைது பண்ணணுன்றார் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை. சிஜேபின்ற ஒரு விமர்சனம் வச்சார், கம்யூனிஸ்ட் ஜனதா பார்ட்டின்ட்டு. இப்படி கடுமையான விமர்சனங்கள், இப்படி தோழமை கட்சிகள் மீதான உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ரீதியாக வைங்க, ஊழல் ரீதியாக வைங்க, இதெல்லாம் வந்து அக்செப்டபிள். பட் ஆனால் சித்தாந்த ரீதியாக அவர்களுடைய நாணயத்தை வந்து உரசி பார்க்கறதுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? தற்கொலை நம்ம விஜய் ரசிகர்கள் எல்லாம் பற்றிலாம் பேசியிருக்காங்க இல்லையா? உள்ளபடியான தற்கொலை ராகுல் காந்தி தான். கடுமையான வார்த்தைகள். என்ன கடுமையான வார்த்தை? நீ என்ன பேசுற? உனக்கு எதிராக வந்த போது, மற்ற தலைவர்களுக்கெல்லாம் எதிராக வந்த போது, உன் கட்சிக்காரனுக்கு எதிராக வந்த போது, அப்பெல்லாம் ஈடு பண்ணதெல்லாம் பொய், தப்பு, போர்ஜரி வழக்கு, அரசியல் காரணங்களுக்காக போடப்பட்டது, பழிவாங்க நடவடிக்கை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஆனா பினராயி விஜயன் அப்படின்னு வரும்போது, அவருடைய பொண்ணுன்னு வரும்போது அது கரெக்டு, அர்த்தத்துக்கு உள்ள வைக்கணும்னு கொஞ்சமாவது அறிவுள்ளவன் செய்யற வேலையாது. ஒரு அமைப்பு உனக்கு தப்புனா இன்னொருத்தருக்கு மட்டும் எப்படி ரைட் ஆகும்? அப்போ தெரியுதுங்களா நான் ஏன் தற்கொலைன்னு சொன்னேன்ட்டு? இப்போ சரிதானா? உனக்கு இன்கம் டேக்ஸ் வந்ததுன்னா தப்பு, பினராயி விஜயன் மேலே போச்சுன்னா ரைட்டு. அப்புறம் இப்போ இது அந்த அம்மா மம்தா பானர்ஜி மேலே போச்சுன்னா ரைட்டு. அப்புறம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கைது பண்ணி உள்ள போட்டேன்னா கண்டிக்க மாட்டேன். என்ன விதமான ஆள் நீ? நீ இந்திரா காந்தியினுடைய பேரன் அப்படின்றதுக்கெல்லாம் வந்துட்டுலாம் சொல்லிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப வெக்கப்படுங்க நீங்கள்லாம். இந்திரா காந்தி கூட சென்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதை விட ஜவஹர்லால் நேரு அவரெல்லாம் யோசிப்பார் ஒரு விடயத்தை, யாராக இருந்தாலும் எதிர்ப்பார், கம்யூனிஸ்டோட எதிர்ப்பார், எல்லாத்தையும் எதிர்ப்பார். ஆனால் ஒத்துக்குருவார். ஏன் அப்படின்னோம்னா யதார்த்தத்துக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ முக்கியத்துவம் மரியாதையும் கொடுப்பார். அடுத்து அவர் ஒரு பெரிய தலைவராக எழுந்து நின்னார். 17 வருஷ காலம் இந்த நாட்டுடைய பிரதமர். அன்னைக்கு கூட மோடி கூட சொல்றாரு, அவரை விட நான் அதிக காலம் இருந்து விட்டேன். ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாளும் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டினுடைய ஒரு விடயத்தையும் பலப்படுத்துறதுலையும் உருவாக்குறதுலையும் ஒவ்வொரு நாளும் ஜவஹர்லால் நேரு பட்ட கஷ்டம், எதிர்கொண்ட சவால்கள் உங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. ஏன்னா நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டு வர கிடையாது.
ஆனால் நீங்கள் அவர் ஈக்குவேட் பண்ணுறீங்க. அப்படிப்பட்ட தலைமுறையில் வந்த ஆள் இவர் எப்படி இருக்கிறாரு பாருங்களேன். பினராயி விஜயன் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது. மோடி வந்தானே அப்படி கையை மட்டும் வணங்கிட்டு 2 பேரும் கும்பிடுவாங்க, அவ்வளோதான். பெருசாக ஒரு பொக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஒரு இதெல்லாம் போட்டுக்கிட்டு குளிப்பாட்டுறது அதை ரசிகர் பண்ணுற வேலையெல்லாம் செய்ய மாட்டார் அவர். கம்யூனிஸ்டோட இயல்பான தன்மை. ஆமாம், நேர்த்தியான வருன்ற நான். எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. மொத்த கேரளாவில் இருக்கிற பாலிட்டிஷியனும் முல்லை பெரியார் அணை இடிக்கலான்னும் போது அது தொழில்நுட்ப ரீதியாக உச்சநீதிமன்றம் சொன்னதை நம்ம கருத்தில் கொண்டு தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி மந்திரி பதவி முதலமைச்சர பதவி ஏற்றவுடனே பேசினார் அவர். பினராயி விஜயனை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு இஷ்யூல அவர் பேசுகிற பேச்சுலேருந்து எடுக்கலாம். நீ எல்லாம் அப்படிலாம் பேசுறதே கிடையாது, அந்த இஷ்யூல தொட்டதே கிடையாது. நீங்களாம் பினராயி விஜயனை பற்றி பேசுறீங்க. யார் முதல்வராக இருந்தாலும் அவரை வச்சுக்கிட்டு அவர் குடும்பத்தினரோ இல்லை மற்றவங்களோ ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுருவாங்க. அது என்ன ஏதுன்னு தீர்மானம் வழக்கு தீர்மானிக்கப்பட்ட அதுக்கு முன்னாடி நீ யார் சொல்றதுக்கு? உன்னை எதிர்த்து அவங்க போட்டிக்கிட்டாங்க. ஏன்னா நீங்களும் அவங்களும் எதிரெதிர் நிலையில இருக்கீங்க. புரியுதுங்களா? நீங்க கிடையாது, அங்க இருக்கிற காங்கிரஸ் கட்சி. நீங்களா இருந்ததுன்னா காங்கிரஸ் தலைவர் உங்களுக்கு அதிகாரம் இருந்ததுன்னா நீங்க நிர்ணயிச்சிருப்பீங்களா தலைவரை? நீங்களா நிர்ணயிச்சிங்க முதலமைச்சரை? அந்த கட்சி அங்கே நிர்ணயிச்சுது. அதனால தான் அவங்க கூட இருக்கிற கேசி வேணுகப்புறம் ஓட்டி விட்டான் முதல்லையே. போ இங்கெல்லாம் கிடையாது. இங்கே நான் ஒன்று ரமேஷ் சென்னிதாலா இல்லை விடி சதீஷன், நாங்கள் 2 பேரில் ஒருத்தர் தான் அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டான். ரமேஷ் சென்னிதாலா மதுரை சபையில் போட்டான். என்ன உங்களுடைய இதுவா அது? நீங்கள் எப்படி போட்டு குழப்பறீங்க? கர்நாடகாலாம் தெரியாதா? உங்களுக்கு என்ன தலைமை பண்பு இருக்குது? சும்மா வந்துட்டு பிரதர் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு 1 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு போட போகிறேன். 10 எம்பி தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி வச்சுக்கிட்டு 99 பேர் அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கட்சிகள் எல்லாம் வச்சுக்கிட்டு பெனிஃபிட் அடைஞ்சது தான் காங்கிரஸ் கட்சியும் நீயும் ராகுல் காந்தியும். அந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. லிட்டரலாக காங்கிரஸால் எந்த உதவியும் கிடையாது. அப்போ இதில் வேறு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வேறு யோசிக்க வேணாம். எவ்வளோ பெரிய தலைவர் அவர் பினராயி விஜயன். தோக்கிறது ஜெயிக்கிறதெல்லாம் இந்த எல்லாம் EVMல வச்சுட்டு எல்லாம் பண்ணலாம். நீங்கள் ஓட் சோரி அப்படிலாம் சொன்னீங்களே, அந்த மாதிரி தான். அந்த ஓட் சோரியை வச்சு தான் கேரளாவில் அவங்க ஆட்சியை பிடிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வந்து அடுத்து. அரசியலில் வந்துட்டு கொள்கை முக்கியம், பண்பு முக்கியம், பார்வை முக்கியம். இது 3 எல்லா இடத்துலையுமே வச்சு கட்டுருக்கணும். கடுமையான வார்த்தையா மென்மையான வார்த்தையா அதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல தெரியணும் உங்களுக்கு என்ன ஒன்று. உங்கள் மேலே ED வந்துட்டு அந்த இதில் கேஸ் போட்ட உடனே அந்த பத்திரிக்கை நீங்களும் உங்கள் அம்மாவை நடத்துறீங்களே, நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையில், அதில் இந்த நாடே வந்துட்டு அதை கண்டிச்சது. அதனால தான் நீதிமன்றம் வந்துட்டு உங்களுக்கு சார்பாக வந்துட்டு அதில் அடிப்படை இல்லைன்னு தூக்கி இருக்குது. ஆனால் நீங்கள் ED போட்ட வழக்கில் அடிப்படை இருக்கா இல்லையா? அதாவது என்ன விதமான கன்சல்டன்சி கொடுத்தாங்க? மீனா தானே அந்த அவருடைய மகள். அவங்க என்ன விதமான கன்சல்டன்சி கொடுத்தாங்க? she has received money without giving any consultancy. That is not to be seen அப்படின்றாங்க. That has to be proved in the court of law. அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு அவரை தூக்கி உள்ள வைக்கணும்னு நீ எப்படி சொல்ற? நீ அவரு சம்பந்தப்பட்டவரே கிடையாது, அந்த வழக்குலயே அவர் இல்லையே, சம்பந்தம் இல்லாம அவருடைய வீட்டுல ரைடு பண்ணது. ஏன்னா அவருடைய பொண்ணு வழக்குல சம்பந்தப்பட்டவங்க. ஸோ ரைடு நடந்தது, அவ்வளவுதானே. ரைடு நடந்தவங்கன்னா குற்றவாளி அப்படின்னா உன்னை எத்தனை முறை தூக்கி உள்ள வைக்கலாம்? தவறு இல்லை. அதனாலதான் சொல்ல வர, இந்த காங்கிரஸ் பிஜேபி இல்லாத ஒரு அணி உருவானா அதுதான் இந்திய அணியா இருக்கும், உள்ளபடியான இந்திய அணியா இருக்கணும். ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் எதுவுமே உருப்படாது. ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணியில திமுக கிட்ட எப்படி வந்து முதுகுல குத்துற வேலையை பார்த்தாங்க. அடுத்து ஆம் ஆத்மியும் இதுவாயிடுச்சு, டிஎம்சியும் ரொம்ப வீக்கன் ஆகி என்ன நிலைமையில இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்து கம்யூனிஸ்ட், அதுதான் கொஞ்சம் கொள்கை ரீதியா ஒரு பேக் போனா இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்கு ஒரு வலுவான ஒரு சித்தாந்தம் சார்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சியும் இப்படி வீக்கெண்ட் பண்ணக்கூடிய வேலையும் அங்கேயும் வந்து கொள்கை ரீதியான ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கன்னா அது எப்படி பார்க்குறது? அதுதான் முக்கியம். காங்கிரஸுடைய கேரக்டர் என்னது, அந்த இடத்துல தான் வரணும். இப்போ திமுக அப்படின்னா சமூக நீதியில் நிற்கிறது, ஐயா தந்தை பெரியாருடைய கொள்கை, மாநில உரிமைகள், மாநில சுயாட்சி, இப்படியெல்லாம் பல்வேறுபட்ட விஷயங்கள்லாம் இது நிற்குது. இதுதான் அதனுடைய பேசிக் கேரக்டர். புரியுதுங்களா? காங்கிரஸ் வந்துட்டு பார்த்தோன்னா டோட்டல் ஃபியூடல். அது வந்துட்டு ஒரு கணவான்களுடைய கட்சி. இங்கே பணக்காரன், அங்கே வந்து மிட்டா மிராசு இவங்க தான் இருப்பாங்க அந்த கட்சியில். அவங்களுக்கு பதவி வாங்கி வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா வாழ்வாங்க, நாட்டில் எந்த முன்னேற்றமுமே ஏற்படாது. அதெல்லாம் நேரு காலம், இந்திரா காந்தி நேரு காலத்தோட போச்சு. அது வர VP சிங் காலம் தான், எதுவுமே கிடையாது.
இவங்களால எதுவுமே ஏற்படாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, ராஜீவ் காந்தி வந்துட்டு பவர்ஃபுல்லா இருந்து வந்தாரு 5 வருஷம். என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க பாருங்க. ஒண்ணுமே நடந்திருக்காது. ஆனா பேசுறது பார்த்தோன்னா பிரம்மாண்டமா பேசுவார் விஜய் மாதிரி. ஆனா ஒண்ணுமே நடந்திருக்காது. அதே மாதிரி நீங்க அந்த நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல தான் முதல்ல திறந்து விட்டாங்க இந்தியாவுக்கு எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் திறந்து விட்டாங்க காலி. இதெல்லாம் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிற பெரிய புத்தகமே வெளியிடல. கார்பரேட் டெமோக்ரஸின்ற பேர்ல அவ்வளவு தூரம். அப்ப இந்த கட்சி எதுக்கு தான் நம்ம வச்சுக்கிறோம் சொல்லுங்க. சமாஜ்வாடி கட்சி வந்துட்டு வச்சுக்கிட்டு தான் உத்தரப்பிரதேசத்துல பிஜேபியை தோற்கடிச்சது. அந்த சமாஜ்வாடி கட்சி வந்துட்டு அந்த உத்தரப்பிரதேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய மத்திய பிரதேசத்துல அந்த பார்டர்ல வந்துட்டு ஒரு 15 தொகுதி 20 தொகுதியில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ஒரு 7 சீட்டு 8 சீட்டை கேட்டிருக்காரு அகிலேஷ் யாதவ். தரமாட்டேன்ட்டார் இந்த கமல்நாத். அப்படியா தரமாட்டியா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 25 சீட்டில் அவங்கள தோக்கடிச்சிட்டாங்க. அவர் கேண்டிடேட் போட்டு இவங்களை தோக்கடிச்சிட்டாங்க. பிஜேபி அவங்கள தூக்கி தோக்கடிச்சிட்டாங்க. இல்ல தோக்கடிச்சுக்கு வெளில போட்டான். இல்ல இதே போல இன்னொரு உதாரணம், இந்த இந்தியா கூட்டணியில நேரடியாக பங்கேற்கல ஹேமந்த் சோரன் அவர்கள். கடந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஹேமந்த் சோரன் கட்சி இத்தனைக்கும் அவருடைய ஜார்க்கண்ட் மாநிலத்துல காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்திருக்கிறாரு. இங்க பீகார் மாநிலத்துல அவர் ஒரு சில சொற்ப தொகுதிகள் தான் கேட்டாரு. இவங்களே ஃப்ரெண்ட்லி ஃபைட் கொடுத்து அடிச்சு நாரிக்கிட்டாங்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்கேயும் பீகார்ல அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இப்ப அவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் மட்டும் இல்லை எங்களுக்கு ஆப்ஷன், பிஜேபியும் இருக்கு, பிஜேபியை கூட நாங்க கூட்டணி வச்சு எங்களால ஆட்சி நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர் இந்தியா கூட்டணியை வந்து கடந்த முறை மீட்டிங்ல புறக்கணிச்சார் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எப்படி எடுத்து நிறுத்திட்டான் பாருங்க. பிஜேபி எதிர்த்து ஏன் அவங்க பிஜேபி எதிர்த்தாங்கன்னா, ஹேமந்த் சோரன் எதிர்த்து மெயின் காரணம் என்னன்னா, அந்த இடத்துல வந்துட்டு சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு வெள்ளக்காரங்காலத்துலேருந்து இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ட்ரைபல் லேண்ட்ஸ்லாம் அந்த மக்களினுடைய பஞ்சாயத்தினுடைய ஒப்புதல் இல்லாம அவங்களுடைய சொத்துக்கள் எதையும் வந்துட்டு அதுக்கு குத்தகையெல்லாம் விட முடியாது. அது உறுதிப்படுத்துறது வெள்ளக்காரங்காலத்திலே. அதுக்கு பேர் சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட் அப்படின்னு. அதை வந்துட்டு பிஜேபி தளர்த்தினான். அதுக்கு எதிராக வந்துட்டு ஹேமந்த் சோரன் வந்துட்டு பெரிய அளவுக்கு பரப்புரை பண்ணாரு. ஸோ அங்கேருந்து ஒரு 29-30 தொகுதியில் வந்துட்டு அவங்க காலி. யாரு? பிஜேபி காலி, ஆட்சி புடிச்சாங்க தாண்ட. இதுதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு அவரே எப்படி போறாரு பாருங்க. நாங்கள் பிஜேபி வச்சு ஆட்சியை பிடிப்போம் அப்படின்ற அளவுக்கு தள்ளி விட்டாங்க பாருங்க. இதுதான் காங்கிரஸ். ஒருத்தனையும் வாழ விட்டதில்லை. இன்னும் வளரக்கூடிய தலைவர்கள் எல்லாம் போட்டு தள்ளி இருக்காங்க இந்த காங்கிரஸ் கட்சி. அப்படியேப்பட்ட ஆட்கள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ரெக்கார்டெல்லாம் புரியுதுங்களா? ஹெலிகாப்டர் விபத்தெல்லாம் ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் தான். ஹெலிகாப்டர் தலைவர்கள் போன ஹெலிகாப்டர் வந்துட்டு விபத்துக்குள்ளாய் சாவறதெல்லாம் வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடக்கும். ஆந்திராவுடைய முன்னாள் முதல்வர். ஆமா, அதுக்கு முன்னாடி ராஜேஷ் பைலட். எஸ். அப்புறம் அதுக்கு முன்னாடி மத்திய பிரதேச இருந்த ஒரு தலைவர். புரியுதுங்களா? இப்படி எல்லாரும் காலி காலி. அப்புறம் இங்க சபாநாயகர் ஒருத்தர் ஆந்திராவை சேர்ந்தவர். எல்லாம் ஹெலிகாப்டர் மேலே போய் டொப்புடு ஊற்றுறோம். சரியா போச்சு. உலகம் ஃபுல்லாக ஹெலிகாப்டர் ஒரு பாதுகாப்பான ஒரு பயண வாகனம் அது. இப்படி ஏகப்பட்டது இருக்குது இங்கே காங்கிரஸ் பட்சி. அதனால தான் நான் சொல்ல வரேன், நான் ஏன் காங்கிரஸுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னா, இது ஈழத்தில் இவங்க கொலை பண்ணாங்க அப்படின்றது மட்டும் இல்லை, கொலைக்கு துணை பண்ணாங்கன்றது மட்டும் இல்லை, பொதுவாகவே அது இந்திய ஏகாதிபத்திய ஏகாதிபத்திய மனநிலை. ஃபியூடல். ஓகே. ஃபியூடல் அப்படின்றது என்ன அப்படின்னா பண்ணையார்த்தனம். அவ்வளோதான். எதையுமே பண்ண மாட்டானுங்க, மக்களுக்காக போராட மாட்டானுங்க, இன்னொருத்தராக ஓட்டு கேட்டு வரமாட்டானுங்க, அவர்களுக்காக ரொம்ப ஓட்டு கேட்டு வரமாட்டானுங்க, சொந்த காசு செலவுப்பட மாட்டானுங்க. ஆனால் எல்லாம் அவனுக்கு வந்துடணும். அது இப்போ எப்படி தமிழ்நாட்டில் வந்து திமுக கிட்டே நாங்கள் ஒரு ராஜ்யசபா தேர்தலுக்கு முன்னாடி எம்பி வாங்கிப்போம், அப்படியே நாங்கள் ஜம்ப் ஆகிட்டு அங்கே ஒரு 2 அமைச்சரவையில் இடம் பெற்றுருவோம், கூடுதலாக அங்கேயும் ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கிடுவோம். பெருசாக எங்களோட பங்களிப்புலாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் பதவியை மட்டும் நாங்கள் வந்து கரெக்டாக லாபகரமாக வந்து கையாண்டுக்குவோம் அப்படிங்கிற ஒரு தன்மை தான் இந்தியா முழுக்க அப்படிதான் இருக்கு. அப்படிதான் அவங்களுடைய கேரக்டர் மாறாது. அதனால தான் சொன்னேன், காங்கிரஸோட கேரக்டர் புரிஞ்சுக்கங்க அப்படின்னு. அது 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 வேஸ்ட்டு. ஒரு காங்கிரஸ் சார்ந்து ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. அவன் நல்லவனா கூட இருக்கலாம், ஓட்டு போடுறது வேஸ்ட்டு. ஏன்னா அவனால எந்த பலனுமே இருக்காது. ஏன்னா அந்த கட்சி அந்த ஒத்துழைப்பு தராது. பதவி வாங்கிட்டியா, வேடிக்கை பார்ப்போ, ஜாலியா இருக்கு, அவ்வளவுதான். இப்போ சிபிஎம் தலைவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு ரொம்ப கடுமையான வார்த்தைகள் விமர்சனம் பண்றாங்க. நீங்க மோடியினோட வாய்ஸா இதை பேசுறீங்க, அமலாக்கத்துறையினுடைய வாய்ஸா பேசுறீங்க, இது வந்து உங்களுக்கு அழகானதா? நீங்க கட்டி பிடிக்கிறீங்க, மோடியோட கட்டி பிடிச்சதெல்லாம் அப்போ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு. அந்த சமயத்துல அவர் கட்டி பிடிச்சதெல்லாம் நீங்க வந்து பினராயி விஜயன் தோழரை கட்டி பிடிங்க அப்படிங்கிற அளவுக்குலாம் நாங்க சொல்லலை. எங்களை ஏன் வந்து இப்படி சீன்றீங்க, இவ்வளவு கேவலமான தரக்குறைவான எங்கள் மீதான விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இப்போ இதன் மூலமா என்ன தெரிய வருது சார்? நீங்க மோடியோட வாய்ஸா இருக்கீங்க. இடதுசாரிகள் எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. அண்ணா வழிவந்த
திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரங்க பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. ம். திராவிடர் கழகத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டாங்க. ஓ. தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? திராவிட விடுதலை கழகம் பார்த்தீங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க. யாருமே காங்கிரஸ் ஒத்துக்க மாட்டாங்க. கலைஞர்லேருந்து ஆரம்பிச்ச ஒரு பெரிய வியாதி என்னன்னா காங்கிரஸ் ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் 2011 நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிழின்னு கிழிச்சு அதை சாவடிச்சிட்டாரு. மறுபடியும் 41 சீட்டு கொடுத்து உயிர் கொடுத்தது இந்த அறிவாலயம் தான். கடந்த வாரம் ஒரு மேடை பேச்சு இப்போ வைரல் ஆச்சு, சீமானோட பேச்சு. 15 நாள் முன்னாடியே நாங்கள் கொண்டு புதைச்சிட்டோம். நீங்களும் பல பேட்டிகள் நம்ம பேட்டியில் சொல்லியிருக்கீங்க, கொண்டு புதைச்சிட்டோம், செத்து போன கட்சியை உன்னை தூக்கி சுமந்தது திமுக தான்டா அப்படின்னு சொல்லி கடுமையா விமர்சனம் பண்ணாரு சீமான். வந்துட்டு அந்த தேர்தலில் 2011 தேர்தலில் அவரும் மற்ற தமிழ் தேசிய சக்திகள் மே 17 உள்ளிட்ட தமிழ் தேசிய சக்திகள் 60 சக்திகள் வந்துட்டு காங்கிரஸுக்கு எதிராக போராடி காலி பண்ணிட்டோம். இவங்க தான் உயிர் கொடுத்தாங்க. திமுக தான் உயிர் கொடுத்து வாழ வச்சாங்க. இப்போ அந்த புத்தி போகாது அப்படின்னு சொல்லுவான் இல்லையா, அந்த புத்தி வச்சு குத்திவிட்டான். குத்திட்ட உடனே இவங்க பத்தியாக எழுதிட்டு இருக்கிறாரு. பாருங்க ஐயா, ஸ்டாலின் ஐயாவுக்கு நான் ஒன்று சொல்றேன், யாருக்கு வேணாலும் நீங்க வந்துட்டு பெருந்தன்மையை காட்டலாம், காங்கிரஸை காட்டாதீங்க. நீங்க நல்ல பாம்பை கூட கையில வச்சுட்டு கொச்சிங்க, தப்பு இல்லை. காங்கிரஸ்காரனை பக்கத்துல கூட உட்கார வைக்காதீங்க, தப்பு அது. காங்கிரஸ்காரன் சொல்ல வரேன். அவர் அங்க நல்லவர் இருக்காரு, இங்க நல்லவர் இருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. பெரியாரோட இதில் என்ன அப்படின்னா பெரும்பான்மையாக தான் பார்க்கணும், எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். சார், இது எவ்வளோ பெரிய டேஞ்சரான ஒரு சப்ஜெக்ட்னு நான் கொஞ்சம் இன்னும் அந்த தீவிரத்தன்மை நான் மக்கள் மத்தியில் நீங்கள் தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற நான் விரும்புகிறேன். ஹேமந்த் சோரனும் இதே போல கைது செய்யப்பட்டார் அமலாக்கத்துறையினால. அதே போல அரவிந்த் கெஜ்ரிவால், இன்னும் பல முதல்வர்கள் சிட்டிங் சீஃப் மினிஸ்டரை கைது செஞ்ச தன்மைகளை பார்த்தோம். இது ஜனநாயக படுகொலையாக எதிர்கட்சிகளால் முன்வைக்கப்பட்டத போது. அதே போல காங்கிரசினுடைய அமைச்சர்கள் பல மாநிலங்களில் இதே போல அமலாக்கத்துறையினால வேட்டையாடப்பட்டார்கள். அப்போதெல்லாம் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன, இதுக்கு மட்டும் நீங்க எப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கிற ஒரு கேள்வி எழும்ப தோணுது. அப்போ எப்படி இத பார்க்கிறது? காங்கிரஸ் ஒரு மற்ற இதுவும் ஒரு அதிகார வர்க்க கட்சி தானே. நீங்க எப்பொழுதுமே அடித்தளத்துல ஒரு மார்க்சியன் தாட் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு பத்திரிகையாளனுக்கு உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும், அவர் அமெரிக்காவில் இருந்தாலும், ஆப்பிரிக்காவில் இருந்தாலும், இந்தியாவில் இருந்தாலும் ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒரு வர்க்க சிந்தனை ஒன்று இருக்கும். அது இந்தியாவில் சாதிய சிந்தனையாகவும் இருக்கும். இந்த வர்க்க சிந்தனை அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா அந்த கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஜக காங்கிரஸும் ரெண்டும் ஒன்று. இதில் வேறுபாடு பார்க்குற வாயில மண்ணு. இவங்க ரெண்டு பேருமே ஒன்று தான். அதே மதவாதத்தோடு நீங்கள் காங்கிரஸில் இருக்கலாம். பாஜக பிரீச் பண்ற, ஆர்எஸ்எஸ் பிரீச் பண்ற மதவாதத்தோட நீங்க இருக்கலாம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அது ராகுல் காந்தி ஒத்துட்டு இருக்காரு. அவரே சொல்லியிருக்காருல்ல, என் கட்சியில் உள்ள ஆர்எஸ் காரெல்லாம் வெளியே போயிருங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காருல்ல. ஆமா, யார் வெளில போறது? ஒட்டுமொத்த சிடபிள்யூசியும் காலி பண்ணணும், கழிவு தள்ளணும், அப்பதான் முடியும். அதனால உண்மை என்ன அப்படின்னோம்னா அதனுடைய கேரக்டரே அப்படிதான். அதனுடைய கிளாஸ் கேரக்டர் அது எப்போதுமே சரிப்பட்டு வராது. எவ்வளவு தூரம் கூட இருக்காங்க, மாநில சுயாட்சியை பத்தி பேசியிருக்காங்க, மாநில உரிமையை பத்தி பேசியிருக்காங்க, எதுவுமே கிடையாது. சமூக நீதி ஏன் அவர் எடுத்தாரு? சமூக நீதினால தான் விபி சிங் ராஜீவ் காந்தியும் ஒழிச்சாரு. ஸோ அதை ஒரு கையில் எடுக்கிறாரு. கையில் எடுத்தாரா? என்னைக்காச்சும் அவர் விபி சிங்கை பத்தி பேசியிருக்காரா பாருங்க? பேசவே மாட்டாரு. அதனால தான் ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய ரிசப்ஷன் வந்தாலும் கூட அது உடனே அப்படியே ஓட்டா மாறாது. இப்போ சமாஜ்வாடிக்கு இருக்க மாதிரி, ராஷ்ட்ரிய ஜனதா தளுக்கு இருக்க மாதிரி, அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இருக்க மாதிரி, ஸ்டாலினுக்கு இருக்க மாதிரிலாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்லைட் அப்படிலாம் வராது. காங்கிரஸுக்கு வரவே வராது. இவங்கெல்லாம் சேர்ந்து தூக்கி விட்டாங்க, உடனே வந்துட்டாங்க. அங்கங்கே 10 சீட்டு 5 சீட்டு 10 சீட்டு 5 சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இல்லாட்டி 99 இவருக்கெல்லாம் வர்றது வாய்ப்பே இல்லை. அதனால ஒன்று புரிஞ்சிக்காம நீங்கள் அணுகிறீங்க. காங்கிரஸை புரிஞ்சுக்கிட்ட அணுகுங்க. ஒரு கொள்கை அடிப்படையை வச்சுருந்தாங்கன்னா இந்தியா அணி, காங்கிரஸ் எப்பொழுதும் அது வெளியேறிட்டு இருக்கும். ஏன்னா மாநிலங்களை பற்றி ஒழிக்கணும் அப்படின்றதுல பிஜேபி தெளிவாக இருக்கிறான். மாநிலங்களை பவர்லெஸ் ஆக்கணுன்றத காங்கிரஸ் தெளிவாக இருக்கிறான். காங்கிரஸ் ஆட்சியில் தான் சொன்னது, மாநிலங்களை விட இந்திய ஒன்றிய அரசுக்கு தான் பெருத்த அதிகாரம் இருக்கணும்னு உச்சநீதிமன்றத்திலேயே சொல்லக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து, கொள்கை இருந்துச்சு, பார்வை இருந்துச்சு. ஸோ காங்கிரஸ் கட்சி ஒரு பன்முகத்தன்மைக்கோ வேற்றுமையில் ஒற்றுமை என்பதற்கோ அது ஆளே கிடையாது. சார், எனக்கு
என் புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இந்த தொகுதி மறுசீராய்வு இருக்க காங்கிரஸ் கட்சி காலத்தில் பண்ணும்போதே அதில் ஒரு தொகுதியில் வந்துட்டு வெற்றியை நிர்ணயிக்கக்கூடியவங்களாம் முஸ்லீமாக இருந்தாங்கன்னா அதோட ஒரு கோடு போட்டு பாதி அந்தாண்டையும் பாதி இந்தாண்டையும் வச்சு அவனை வந்துட்டு ஒரு வெற்றி காரணியா இருக்கான் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு அவனை தள்ளி விட்டுறாங்க. ஓகே, வாணியம்பாடி இருக்கா, ஸோ அதுதான் அந்த பார்லிமெண்ட்டில் வந்துட்டு இது பண்ணுவான். அது ரெண்டாவோட பாதி இந்தாண்ட அடி பாதி இந்தாண்ட அடிச்சு அது இருக்கக்கூடாது. அந்த வேலை இன்ற வரைக்கும் நடக்குது. ஆனால் எங்கே தொடங்குச்சு? காங்கிரஸ் ஆட்சியில் தொடங்குச்சு. உண்மையிலேயே ராகுல் காந்திக்குலாம் ஒரு மனநிலை இருக்கா? இந்த 29ல மோடியையும் பிஜேபியும் ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஐடியாலஜிக்கலாக வந்துட்டு ஒரு கட்சி இருந்தாங்கன்னா, இவரோட சொல்றாரு இல்லை ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்லாம் இருந்துச்சுன்னா எப்படி ஈழத்தில் வந்துட்டு அவ்வளோ பேரை கொண்டு வாங்க சொல்லுங்க. அவங்க கணவர் கொல்லப்பட்டதுக்கு இவங்க அப்பா கொல்லப்பட்டதுக்கு என்ன விதமான அந்த எம்டிஎம்ஏ மல்டி டிசிப்ளினரி மானிட்டரிங் ஏஜென்சி எங்கே அவங்க பயன்படுத்துகிறாங்க? அவர் சத்தத்துக்கு பிறகு எத்தனை முறை ஆட்சிக்கு வந்தாங்க, ஏன் அதை கண்டுபிடிக்கல? ஓகே, ஆனால் புலிகள் தான் கொண்டாங்கன்ற மாதிரி தமிழர்களை பழி வாங்கினாங்க. 1.25 லட்சம் பேர் கொல்றதுக்கு எல்லா உதவியும் பண்ணாங்க. எங்கே போய் கேட்டாலும் சரி இந்தியா உங்களுக்கு உதவுதா, நாங்கள் உதவ தயார் அப்படிதான் சொன்னாங்க ஈழ தமிழ் மக்களை. நம்ம நடுவில் வந்துட்டு இதெல்லாம் மறந்துட்டு அப்படி மறக்கலை, எல்லாம் பின்னுக்கு தட்டு பேசுறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த இந்திய சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் அந்த பிஜேபி இந்த இடவை போக்குறதுக்காக வேற வழி இல்லைன்ற மாதிரி இருக்கு இல்லையா. என்ன பண்றது, வேற வழி இல்லை, இடம் எடுத்தாவிடுமே அப்படின்னு நம்ம ஊர்ல விழுந்துருச்சுரா இவ போயிட்டு எதையும் பார்க்க முடியாது வா அப்படின்னு அந்த மாதிரினால இந்தியாவில் நமக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நான் ஒருபோது நான் சொல்லியிருக்கேன் பல முறை, என்ன பேசினாலும் சரி நான் காங்கிரஸ் விட்டு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் தமிழன், ஓட்டு போடவே மாட்டேன். ஒன்று கூச்சம் அப்புறம் கொள்கைவாதி ஆயிடுவான். சொல்லுங்க பார்க்கலாம். எனவே ஸ்டாலினுக்கு வந்துட்டு கிடைச்சது கிஃப்ட், அவன் ஒதுங்கி ஓடுனது கிஃப்ட். விஜய் கிடைச்சிருக்கிறது தொல்லை. அவங்கவுங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. புரிஞ்சுக்கிட்ட சுசகமா புரிஞ்சுக்கவும் மக்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க உள்ளார்ந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நுணுக்கமா அதை வந்து மக்கள் உள்ளார்ந்த விஷயத்த சொல்லிட்டேன். கண்டிப்பா கண்டிப்பா சார். நிச்சயமா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவா தெளிவா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார்.